பிராக்டிகலான பிரச்சனை இருக்கு. இந்த ஆவணத்தை எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது. இது வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றதை விட மோசமா இருக்கு. பாஸ்போர்ட் அப்ளை பண்றதை விட மோசமாக இருக்கிறது. விசா அப்ளை பண்றதை விட மோசமாக இருக்கிறது. அதுக்கே 1000 நாள் ஆகுது உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரிபார்ப்பதற்கு. ஒரு மாத காலத்திற்குள்ளாக 6 கோடி பேரினுடைய தகவலை எல்லாம் இவர்களால் சரிபார்த்து விட முடியாது. இதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நாம தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் மக்களை திரட்டணும். தேர்தல் இறுதி பட்டியல் வெளியிடும் பொழுது நமது பெயரெல்லாம் இல்லை என்றால் இவங்கிட்டவே மனு எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. எல்லாரும் மெரினாக்கு கிளம்பி வருவோம். ஜல்லிக்கட்டுல இவங்களுக்கு எப்படி தண்ணி காட்டணுமோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தழுவி நாம் திரட்ட வேண்டும். அப்படி நடத்தினால் லட்சக்கணக்கான பேர் வீதியில் வந்து உட்கார்ந்தாதான் இவங்களை விரட்டுவதற்கும் இவர்களோட திருட்டுத்தனத்தை ஒழித்து கட்டுவதற்குமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தேர்தல் ஆணையங்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டினா முறையாக அக்கௌண்டபிளா செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இது வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி இல்ல. கர்நாடக தேர்தல் நீ செய்த அந்த தில்லுமுள்ளுகள் 1 லட்சம் வாக்கு ஏன் ஒரு தொகுதியில வந்ததுன்னு இது வரைக்கும் பதில் சொல்லல. ஹரியானாவில் 8ல 1 வாக்கு திருட்டு வாக்குன்னு சொன்னதுக்கு இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் இல்ல. பீகாரில் 35 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் என்று வாக்காளர் நீக்கப்பட்டதற்கு எந்த பதிலும் சொல்லலைன்னா நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் தேர்தல் ஆணையருக்கு சம்பளமும் நாங்க சோறும் போடுறோமே ஒழிய நீ பிஜேபிக்கு வாலாட்டுறதுக்காக நாங்க உங்களை அங்க வைக்கிற. அப்படி நீ பிஜேபிக்கு தான் வாலாட்டிட்டு இருந்தனா எந்த தேர்தல் ஆணையரும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அதை தமிழர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதிமுக இதுல தமிழனோடு சேர்ந்து நிற்கவில்லை என்றால் அந்த கட்சி தனிமைப்பட்டு போகும். அந்த கட்சியை ஒழித்து கட்டக்கூடிய வேலையை வேறு யாரும் செய்ய வேண்டியதில்லை. அந்த கட்சியுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.